ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலா வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறேன். ஒரு வானலில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன், அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் மல்லி, பிரிஞ்சி இலை 1, ஏலக்காய் 1, பட்டை 2 பீஸு, கிராம்பு 3, கொஞ்சமாக கடற்பாசி சேர்த்துக்குவோம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். ஆனால் எங்களுக்கு இந்த காரமே போதும். நல்லா மிளகுலாம் நல்லா பொரியட்டுன்னு வறுத்து விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். துருவி வச்ச தேங்காய் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் தீயாமல் லைட்டாக செவந்து வர்றப்ப நிறுத்திடலாம். நிறுத்தி ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னொரு வானலில் சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். வானலில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு. சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இலை, பட்டை, கிராம்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 4 காஞ்ச மிளகாவை விதையை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்துருக்கேன், கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூன் மஞ்சளும் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். 1/2 kg சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் கூட மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் விடலாம். நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைனா அடி பிடிக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை மல்லி தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் எடுத்திங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே டேஸ்ட் நல்லாயிருக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.